சொசைட்டி பாவங்கள். நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். இந்த வீடியோவுக்கு வேற லெவல்ல கான்ட்ரோவர்சி வரும்னு சொன்னேன். அதே மாரி இப்ப பிரச்சனைகள் ஆரம்பிச்சுட்டு, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எவ்வளவோ டெய்லி பிரச்சனைகள பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு யாருமே ஸ்டெப் எடுத்து முன்னாடி வரமாட்டேங்கிறாங்க. ஆனா, ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டுட்டாங்களாம். அந்த வீடியோல எங்கள குறைச்சு பேசிட்டாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வர்ற மாரி பேசிட்டாங்க. அந்த வீடியோவே இருக்கக்கூடாது. அந்த வீடியோ டிலீட் பண்ணியே ஆகணும். இல்ல, இல்ல. அந்த சேனலே இருக்கக்கூடாது. அந்த சேனலே டிலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப பரிதாபங்கள் சேனல் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோபி சுதாகர் மேல இப்ப கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே கோபி சுதாகர் கடைசியா போட்ட வீடியோ பார்த்திருப்பீங்க. சொசைட்டி பாவங்கள்னு சொல்லிட்டு அவங்க பரிதாபங்கள் சேனல்ல போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல நிறைய விஷயத்த வந்து ஆக்சுவலா ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ரீசெண்டா நடந்த அந்த கவின் கொலை கேஸ் இருக்குல்ல, அந்த கவின் கொலை கேஸ் எப்படி நடந்துச்சு, அந்த கவின் கொலை கேஸ் நடக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், ரெண்டாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் எப்படி இந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த ட்ராப்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவா ஆக்சுவலா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு செம்ம வீடியோ, பட் கான்ட்ரவர்சி கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு நம்ம கூட எடுத்து பேசியிருந்தோம். நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம சொன்ன மாதிரியே இப்போ அந்த வீடியோவுக்கு கான்ட்ரவர்சி பயங்கரமா வந்திருக்கு. பட் எவ்வளவுக்கு எவ்வளவு கான்ட்ரவர்சி வந்திருக்கோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்களுக்கு சப்போர்ட்டும் வந்திருக்கு. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த கேஸ்ட் மேட்டரை பத்தி ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட ஆதரவு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஆதரவு வந்திருந்து. பட் இப்போ ஆப்போசிட் பண்ணி ஒரு சில பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு மொத்தமா பார்த்துடலாம். ரெண்டாவது, திருப்பூர் ரித்தன்யா கேஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் திருப்பூர் ரித்தன்யா கேஸுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல. அதுவே இன்னும் அப்படியே பெய்கிட்டே இருக்குது. ஆதாரங்கள் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதே திருப்பூர்ல 2 டேஸ்க்கு முன்னாடி பிரீத்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு டவுரி இஷ்யூவால வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அதே திருப்பூர். ஆக்சுவலா திருப்பூர் ரித்தன்யா கேஸ் வந்து ஒரு மாசமா போயிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 டேஸ்க்கு மேல போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே திருப்பூர்ல இன்னொரு டவுரி இஷ்யூ. அப்ப பாத்துக்கோங்க நாடு எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாத்துக்கோங்க. அது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பரிதாபங்கள் சேனல் மேல இப்ப என்ன கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கேஸ்ட்டை குறைச்சி இன்னொரு கேஸ்ட்டை வந்து ஏத்தி பேசின மாதிரியும், இல்ல ஒரு கேஸ்ட்டுக்கும் இன்னொரு கேஸ்ட்டுக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி அந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அந்த வீடியோல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, கத்தி வச்சிருக்கலாம் வீரனாடா, மிளகா பொடி போட்டு தான்டா முதுகுல கொத்தன, அப்ப நீலாம் வீரனா அப்படின்ற மாதிரி ஒரு இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ பிடிச்சி வச்சுட்டு சர்ஜித் இருக்காங்கல்ல, சர்ஜித்துக்கு ஆதரவா எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது ரொம்ப தவறு, அது வந்து எங்களோட கேஸ்ட்டை வந்து ரொம்ப குறைச்சி பேசின மாதிரி இருக்கு, அது ரொம்ப தவறு, அந்த வீடியோ டிலீட் பண்ணணும், அந்த சேனல் மேலே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணோம், அந்த சேனலே இருக்கக்கூடாது, அந்த சேனலே தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நியூஸில் நடந்த விஷயங்கள் தானே, நியூஸில் நடந்த விஷயங்களை அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன் அதை ரொம்ப தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அது நிறைய நியூஸ் வந்து கவரே பண்ணல. நீங்களே கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த மிளகா பொடி மேட்டரை வந்து சொன்னது கவின் வீட்டில் இருக்க அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தான் ப்ரெஸ் மீட் அப்போ அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த விஷயம் பெருசாக வெளியே தெரியவே இல்லை. எல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, சர்ஜித் வெட்டிட்டான் கூட்டு போனப்போ சர்ஜித் வந்து கவினை வெட்டிட்டான் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. பட் அங்கே என்ன நடந்துச்சு, சிசிடிவியில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரியவே இல்லை. அதனால பரிதாபங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணி மிளகா பொடி போட்டு தானே வெட்டின, நீலாம் வீரனா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டுட்டாங்க. அது இப்போ பிரச்சனையாகி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னொரு சில விஷயங்கள், அந்த கார் சீன்லாம் பார்த்துருப்பீங்க, அண்ட் அந்த பேனர் சீன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பேனரில் வந்து லெட்டர்ஸை வந்து தப்பாக எழுதுன சீன், அது எல்லாமே ஒரு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்டை வந்து குறைச்சி பேசின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இப்போ கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ டிலைட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, வீடியோ டிலைட் பண்ணல. வீடியோ எனக்கு தெரிஞ்சு 6 மில்லியன் வியூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன் தெரியுமா, பயங்கரமான சப்போர்ட்னு. எனக்கு தெரிஞ்சு 5 lakhs லைக் தாண்டி போயிட்டு இருக்கு. 5 lakhs லைக் தாண்டி போயிட்டு இருக்குது. இதுலயும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறதுல 1000 ரூபா 500 ரூபா 400 ரூபான்னு போட்டு சொசைட்டிக்கு தேவையான கருத்துன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் என்னதுன்னா, சில பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சு. என்னன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி இந்த கேஸ்ட் ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பரிதாபங்கள் வந்து ரொம்ப தெளிவா போட்டிருந்தாங்கல்ல, அதை வந்து ஒரு சில பேர் ரொம்ப தெளிவா எடுத்து, உங்கள பல பேருக்கு பரிதாபங்கள் சேனல்ல உள்ள அந்த கேஸ்ட் விஷயம் எப்படி வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல வந்து பரவுது அப்படிங்கிறது புரியாம இருக்கலாம். பட் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஏன்னா நானும் அந்த மாதிரி விஷயத்துல தான் இருந்தேன். எனக்குமே நடந்திருக்கு, என்ன சுத்தி உள்ள நிறைய பேருக்குமே நடந்திருக்கு. அப்படிங்கிற நிறைய பேர் அப்படியே வீடியோ போட்டிருந்தாங்க. சுத்தி உள்ளவனும் ஸ்கூல் வரத்துக்கு கூட படிச்சவன் அப்படியே காலேஜ் தாண்டி போக 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 அப்படியே அவனோட ஆட்டிடியூட் எல்லாம் மாறி அப்படியே ஒரு வித்தியாசமா மாறுற விஷயங்கள் நானும் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக கேஸ் ஃபைல் பண்ண பிறமும் நிறைய பேர் வந்து ஆப்போசிட்ல நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுவோம், அப்படிலாம் பண்ண முடியாது, அவங்க சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் இறங்கியிருக்காங்க. பார்க்கலாம் இது எங்க போயிட்டு இருக்குன்னு. பட் சேனலை முடக்கணும் அப்படிங்கிறது வந்து தப்புன்னு எனக்கு தோணுது. மேபி வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு டவுன் பண்ணிடுவாங்க
பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது மேபி வீடியோ டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோ வந்து காணாமல் கூட போகலாம். பார்க்காதவங்க இப்போ கூட போய் பார்த்துக்கலாம். இன்னும் வீடியோஸ் அங்கே தான் இருக்குது. பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அவங்க வந்து ரொம்ப தப்பாக சொல்லியிருக்காங்களா, இல்லை வந்து அந்த கேஸ்ட் இஷ்யூ தூண்டுற மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது, திருப்பூர்ல இப்போ அடுத்த ஒரு டவுரி கேஸ், பிரீத்தி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 10 மாசம் தான் இருக்கு. 10 மாசத்துல இப்படி வந்து நின்றுக்குன்னா அவன் எவ்வளவு கொடுமை பண்ணியிருப்பான். திருப்பூரை சேர்ந்த பிரீத்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு 25 வயசு தான் ஆச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்னன்னா சதீஸ்வர். அவங்களுக்கு வந்து 28 வயசு ஆயிடுச்சு. சதீஷோட ஊர் வந்து ஆக்சுவலா ஈரோடு. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 மாசம் தான் ஆயிருக்கு. பட் மேரேஜ் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறமே டவுரி கேட்டு காசு கேட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணுங்க, ரித்தன்யா கேஸ் மாதிரியே தான். மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது பிரீத்தி வீட்டு சைட்ல இருந்து 120 பவுன் தங்கம் போட்டிருக்காங்க. எப்படி 120 பவுன் தங்கம் போட்டிருக்காங்க, 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுத்திருக்காங்க, 38 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இனோவா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் பிரீத்தி வீட்டு சைட்ல இருந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ? 120 பவுன் நகை, 25 லட்சம் ரூபா ரொக்கம், அதையும் தாண்டி 38 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு இனோவா கார் இவ்வளவு கொடுத்துருக்காங்க. கொடுத்துமே பத்தாம சதீஸ்வர் கல்யாணம் ஆகி வந்த கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்திருக்கும் போல, ஏதோ எத்தனையோ லட்சங்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதையுமே இவர் வாங்கி 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 வீட்டுக்கு வேணும் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து மொத்த காசையும் வாங்கிட்டு இதுக்கு மேலேயும் காசு வேணும், வீட்டில் கேளுன்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. அப்படி அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திட்டே இருந்திருக்காங்க. இவங்க கல்யாணம் ஆகி வந்து ஆக்சுவலா ஈரோட்டில் தான் இருந்திருக்காங்க. குடும்பப்படுத்தினது ஒரு கட்டத்தை தாண்டி முடியாமல் அந்த பொண்ணு நிறைய நாட்கள் வந்து தன்னோட ஊரான திருப்பூருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருந்திருப்பாங்க போல. நிறைய நாட்கள் 10 மாசம் தான் ஆயிருக்கு. அந்த 10 மாசமே ஃபுல்லாக அந்த கொடுமையை தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் பிரீத்தி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் மந்த் ஜூலை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க போல திருப்பூருக்கு. திருப்பூரில் வந்து இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து இருந்திருப்பாங்க போல. பட் இங்கே வந்த பிறகு தான் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா பிரீத்தி ஃபேமிலி சைடில் வந்து ஒரு பூர்வீகம் சொத்து ஒன்று இருந்திருக்கு. அந்த சொத்தை வந்து இப்போ ஆக்சுவலாக விற்க ட்ரை பண்ணாங்களா, விற்றாங்களா? ஆக்சுவலாக 2 வகையாக நியூஸ் சொல்கிறாங்க. வித்துட்டதாகவும் சொல்றாங்க, விற்க ட்ரை பண்ணதாகவும் சொல்றாங்க. அந்த சொத்தோட மதிப்பு வந்து 1 கோடி சம்திங் போல இருந்திருக்கும் போல. அதை வித்தா பிரீத்திக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் ஷேர் வரும். அந்த ஷேரையும் வேணும்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுட்டு போல சதீஸ்வருக்கு வந்து தெரிஞ்சுட்டுவான். தெரிஞ்சனால அந்த ஷேரும் வேணும்னு சொல்லிட்டு பிரீத்தியை போட்டு கொடுமை பண்ணி அதை கேளு, அதை வாங்கு, அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஃபோன் பண்ணி பிரீத்தியை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான் சதீஸ்வர். ஓகேவா? இது ஒரு கட்டத்தை தாண்டும் போது வீடு கட்டணும், நீ அந்த 50 லட்ச ரூபா கொடுத்தே ஆகணும், நான் வீடு தனியாக கெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு சதீஸ்வர் வந்து போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக நம்ம வீடு எடுத்து போகிறதா இருந்தால் சொல்லுங்க, நான் வீட்டில் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருந்திருப்பாங்க போல. அது ஒரு கட்டத்தை தாண்டி பிரச்சனைகள் அதிகமாகி பயங்கரமான வாக்குவாதம்லாம் வந்திருக்கும் போல. பட் பிரீத்தி வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. சதீஸ்வர் வந்து ஈரோட்டில் இருந்திருக்காங்க. பட் 2 டேஸ்க்கு முன்னாடி பிரீத்தி அவங்க அம்மா வீட்டில் அவங்க அம்மா வெளியே போனதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கவனிச்சுட்டு அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து திருப்பூர் இன்னும் கொஞ்சம் உலுக்கிட்டு. பட் இந்த கேஸில் பெரிய சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் சொல்றதுக்கு அங்கே ஃபோன் அடிச்சா அந்த சைடில் யார் ஃபோனுமே ரீச் ஆகலை. எல்லாருமே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க, எந்த ஒரு ஃபோனுமே ரீச் பண்ண முடியல போல. பட் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி பிரீத்தியோட பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போய் அங்கே உள்ள ப்ரொசீஜர்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து யாருமே இங்க வரவே இல்லையா, கடைசி வரத்துக்கு வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நேத்து வரத்துக்கு யாருமே வரவே இல்லை. அதனால பிரீத்தி வீட்டு சைட்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, போராட்டம் பண்ணி நாங்க பாடி வாங்க மாட்டோம், இல்ல வேணாம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாதான் நாங்க பார்த்தாதான் நாங்க வந்து என் பொண்ணை வாங்குவோம்னு சொல்லிட்டு பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பொண்ணு வீட்டு சைட்ல எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. ஒரு உயிரே போயிட்டு அங்க ஒரு குடும்பமே காணாம போயிட்டு இப்போ இந்த கேஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஆனா என்னன்னா திருப்பூரில் இந்த ரித்தன்யா கேஸ் வந்து உங்களுக்கே தெரியும் 30-40 நாள்கிட்ட போயிட்டு இருக்குது. அந்த கேஸே சோஷியல் மீடியாவில் எவ்வளோ இதாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். திருப்பூர் ஃபுல்லாகவே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போதும் ஒருத்தன் எதையுமே யோசிக்காமல் எதை பற்றியும் பயப்படாமல் ஒரு பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணியிருக்கான்னா யோசிங்க. அப்போ எனக்கு என்ன, நான் இதில் இன்னொரு விஷயம் வேறு சொல்லியிருக்கான், அந்த காருக்கான லோனை வேணால் முடிச்சு கொடுங்க. அந்த கார்லாம் லோனில் தான் போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க போல. அந்த கார் லோன்லாம் முடிச்சு கொடுங்க, அதை விற்று நான் எதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போது இந்த சதீஸ்வர் வந்து என்ன தான் ஆணி பிடிங்கிட்டு இருந்தான், என்ன பண்ணிட்டு இருந்தான்? வேலைக்கு போனானா, சம்பாதிச்சானா, என்ன பண்ணான்? கல்யாணம் பண்ணதே அந்த காசுக்காக தான் இருந்திருக்கு. கல்யாணம் பண்ணி கார் கொடுத்துருக்காங்க, அந்த காரை விற்று உடனே எதாவது பண்ணோம். அப்போ இவங்ககிட்ட எதுவுமே இல்லை, இவன் எது கல்யாணம் பண்ணான்? இவன் எது கல்யாணம் பண்ணான்? அந்த பொண்ணுகிட்ட இருந்த காசையும் வாங்கியாச்சு, அந்த பொண்ணுக்கு வரப்போகிற ஷேரும் வேணும். அப்போ இவன் என்னதான் பண்ணுறான், என்னதான் பண்ணிட்டு இருந்தான், என்னதான் பண்ண போகிறான்? எதுக்கு இவனுக்குலாம் கல்யாணம் தான் நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பம் மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அந்த குடும்பத்தில் வெளியே வரவிடாமல் உள்ளே வச்சாதான்
திருந்துமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரில. ஏன்னா ஒரு ஆல்ரெடி ரித்தன்யா கேஸ் அப்படி தான் போயிட்டு இருக்குது. அங்கே கவின் குடும்பத்தை மொத்தமாக உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போதுமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பயம் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது. அதான் சொல்கிறேன்ல, பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சமாச்சும் பயப்படுவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போடுங்க. தெரில இது ஆக்சுவலாக அது எங்கே போயிட்டுருக்கு. இந்த டவுரின்னு கேட்குறவங்களாம் அப்போ சம்பாதிக்கிறானா இல்லையா, இல்லை வீட்டில் சும்மா உட்காந்துருப்பானா, அவனுக்கு எப்படி பொண்ணை கொண்டு கொடுத்தாங்க, எப்படி பார்க்காம கொடுத்தாங்களா, இல்லை பொண்ணை எடுக்கும் போது சிரிச்ச மேனிக்கு அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறான்லா, அதுக்கப்புறம் தான் உண்மை முகத்தை காட்டுறான்லா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது பார்க்கலாம்.